வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம 10ஆம் வகுப்பு ஜியோகிராஃபி பாக்ஸ் கொஷினை பார்க்க போகிறோம். இது சாதாரண கொஷின் இல்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமான ஸ்கோரிங் கொஷின்ஸ். டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த பாக்ஸ் கொஷின் தான் ஒரு ஷார்ட்கட் கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷினும் மிஸ் ஆகாது. எக்ஸாமில் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்றாகும். இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகிலுள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. உலகிலுள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. காரகோரம் கணவாய் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜோஷிலா கணவாய் மற்றும் சிப்கிலா கணவாய் ஹிமாச்சல் பிரதேசம், பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம், நாதுலா மற்றும் ஜெலிஃப்லா கணவாய் சிக்கிம் ஆகியன இமயமலையின் முக்கிய கணவாய்களாகும். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்களாகும். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பதாகும். உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மௌசின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பகங்கள் தொடங்கப்பட்டன. PMKY பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டமாகும். இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள்: ஜூம் அஸ்ஸாம், பொன்னம் கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார் மாசன், பெண்டா பீரா மத்திய பிரதேசம். 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது. மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவின் மிக முக்கிய வேளாண் புரட்சிகள்: மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துகள் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி. நீலப்புரட்சி, மீன்கள் உற்பத்தி. பழுப்பு புரட்சி, தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலிழை புரட்சி, சணல் உற்பத்தி. பொன் புரட்சி, பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி, உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம், மருந்து பொருள்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சி, உணவு தானியங்கள். வெள்ளி புரட்சி, முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இழை புரட்சி, பருத்தி. சிவப்பு புரட்சி, இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சி, உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி, பால் உற்பத்தி. இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள்: இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் நாக்பூர். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. பொதுவாக இரும்புத்தாது கீழ்க்கண்ட வடிவங்களில் காணப்படுகிறது. இரும்புத்தாது படிவு. இரும்பின் அளவு: மேக்னடைட் 72.4%, ஹேமடைட் 69.9%, கோதைட் 62.9%, லைமனைட் 55%, சிடரைட் 48.2%. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில். இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது.
இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும். நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகமாகும். இவ்வமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிறது. கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு சிஎன்ஜி அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும். இது காற்றை விட இலகுவானதாகவும் அதிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதால் விரைவில் மறைந்து விடுகிறது. இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவானதாகும். விவசாய கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரிவாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, பூனா, கொல்கத்தா, லக்னோ, கான்பூர், வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது அதிகரித்து வருகிறது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் NPCIL இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனமாகும். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு உள்ளது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் NIEW சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணியானது காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டது. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812 மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் NEPA மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபாநகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்டோ நாவோவில் அமைக்கப்பட்டது. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 தொடங்கப்பட்டது. மேக் இன் இந்தியா புரோகிராம். இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பதாகும். இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2014 நடைபெற்றது.
ஷெர்ஷா சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI 1995 நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் 1925 தொடங்கப்பட்டது. காந்திமான் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டியாகும். இந்த ரயில் வண்டி மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைத் தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்தமைக்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் மற்றும் அதன் உயரங்கள்: தொட்டபெட்டா 2637, முக்குருத்தி 2554, வந்தராவ் 2533, பெருமாள் மலை 2234, கோட்டை மலை 2019, பஹாசுரா 1918. இந்த கொஷினை கண்டிப்பாக வரிசைப்படுத்துகளை கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் மற்றும் அதன் உயரம்: சோலைக்கரடு 1620, பழமலை 1500, உருகமலை 1486, குட்டிராயன் 1395, முகநூர் 1279, வலசமலை 1034. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள். இந்த கொஸ்டினையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது மேட்ச் த ஃபாலோவிங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மாவட்டங்கள் மற்றும் மலைகள்: கோயம்புத்தூர் மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை. தர்மபுரி தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல்மலை. திண்டுக்கல் பழனிமலை. ஈரோடு சென்னிமலை மற்றும் சிவன்மலை. திருப்பத்தூர் ஏலகிரிமலை. தென்காசி பொதிகைமலை. வேலூர் ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை. நாமக்கல் கொல்லிமலை. சேலம் சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை. விழுப்புரம் செஞ்சுமலை. பெரம்பலூர் பச்சைமலை. கன்னியாகுமரி மருதுவாய் மலை. திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை. நீலகிரி மலை. பாம்பன் முயல்தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவுப்பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகளாகும். தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள். மாவட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள்: தர்மபுரி ஒகேனக்கல், திருநெல்வேலி கல்யாணதீர்த்தம், தென்காசி குற்றாலம், தேனி கும்பங்கரை மற்றும் சுருளி, நாமக்கல் ஆகாயகங்கை, நீலகிரி கேத்தரின் பைக்காரா, சேலம் கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம், திருப்பூர் திருமூர்த்தி, மதுரை குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரி திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. தமிழ்நாட்டின் பருவகாலங்கள். பருவகாலம் காலம்: குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் டு டிசம்பர். இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள். ஈரோடு 2295 சதுர கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 1985 சதுர கிலோமீட்டர் கொண்டது. திண்டுக்கல் 1877, வேலூர் 1824, நீலகிரி 1731, தர்மபுரி 1702. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள். நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னுமிடத்தில்
1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள வேளாண் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது. இந்தியா 2018ஆம் ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது. டான் டீ இந்நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களுள் ஒன்றாகும். தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு ஏறத்தாழ 4500 ஹெக்டேர் ஆகும். தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமாக ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவியியல் குறியீடு. இப்போ ரீசெண்ட் டேஸில் இதை கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க பார்க்கலாம். புவியியல் குறியீடு ஜிஐ டேக். புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருள்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. சில முக்கிய புவியியல் குறியீடுகள்: இடம் மற்றும் உற்பத்தி பொருட்கள்: ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுகள், தலையாட்டி பொம்மைகள், வீணை. நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, சேலம் பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்குடி சேலை, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூ தையல், மகாபலிபுரம் கற் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஈத்தாமொழி தேங்காய். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையதாகும். இது ஒசூரிலிருந்து தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785 கொண்டதாகும். இது மதுரையிலிருந்து துவரக்குறிஞ்சி வரை செல்கிறது. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம்: சென்னை, மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சிராப்பள்ளி, தெற்கு மண்டலம் மதுரை. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் 10th ஜியோகிராஃபியில் இருக்கிற பாக்ஸ் கொஷினை 20 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 2-3 வாட்டி பார்த்தீங்கனாலே போதும், எல்லா கொஷினும் உங்கள் மனசில் பதிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன்.